Hello, I'm Dr. Aishwarya from Dr. Mommy's channel. நிறைய வீடியோஸ் வந்து ஃபர்டிலிட்டி பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ 2 ரெக்வஸ்டட் வீடியோவும் வந்துச்சு. ஒன்று ஈரா டெஸ்ட் பற்றியும் இன்னொன்று பிஜிடி பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஜிடி டெஸ்டிங் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. பிஜிடி அப்படிங்கிறது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங், அதாவது எம்ப்ரியோ பயாப்சி. ஒரு புது ஐவிஎஃப் டெக்னாலஜி ஒரு 5-7 வருஷமாக ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்குதுங்க. அது எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணுவோம், அதுக்கான யூசஸ் என்னன்றதை ஒன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ப்ரியோ அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கருமுட்டை அண்ட் வெந்தணு சேர்ந்து தான் இந்த கரு ஃபார்ம் ஆகுது. மதர்லேருந்து 23 குரோமோசோம், ஃபாதர்லேருந்து 23 குரோமோசோம் வந்து கரெக்டான அளவில் இருக்கும்போது நல்ல எம்ப்ரியோ, அதாவது யூப்ளாய்டு எம்ப்ரியோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெனட்டிக்லி நார்மல் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. இதில் ஏதாவது வேறுபாடு ஏற்பட்டால் இது வந்து குரோமோசோமலி அப்நார்மல் ஆர் அன்யூப்ளாய்டு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி எம்ப்ரியோவை நம்ம கணிக்கிறதுக்கு தான் இந்த பிஜிடி டெக்னாலஜி வந்து உருவாச்சு. ஸோ இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இப்போது கரு வந்து உருவாகும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்டிலைசேஷன், அதாவது கருவாக உருவாகும். அதுக்கப்புறம் அது 3ஆம் நாள் கருவா, அதுக்கப்புறம் 5ஆவது நாள் கருவா உருவாகும். இது பேர் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற எம்ப்ரியோ. இந்த கருவிலிருந்து நம்ம டெஸ்டிங் யூஸ்வலாக வந்து எடுப்போம். முன்காலத்தில் வந்து டே 3லேருந்து எம்ப்ரியோ பயாப்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ முக்காவாசி லேப்ஸில் வந்து 5ஆவது நாள் கருவில் இருந்து தான் எம்ப்ரியோ பயாப்சி எடுக்கிறாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேரும் கூட. ஸோ இந்த 5ஆவது நாள் கருவிலேருந்து 5 to 7 செல்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த செல்களை எடுத்து ஜெனட்டிக் லேபரட்டரிக்கு டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. அந்த டெஸ்டிங் வந்து பண்ணி இது நல்ல கருவா இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிற கருவான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. இந்த டெக்னாலஜி பேரு என்ஜிஎஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங் அப்படின்றது. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். இதை விட அட்வான்ஸ்டும் இப்போ வந்துருச்சு. பட் மோஸ்ட் அட்வான்ஸ் ஸ்டில் நவ் வைட்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா என்ஜிஎஸ் தான். ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் மோஸ்ட் காமன்னு பார்த்தீங்கன்னா அன்யூப்ளாய்டு டெஸ்டிங், அதாவது ஒரு கரு நார்மலா இல்லை அப்நார்மலா, யூப்ளாய்ட் ஆர் அன்யூப்ளாய்ட். ரெண்டாவது பிஜிடிஎம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏற்கனவே ஒரு ஃபேமிலியில் ரன் ஆகிட்டு இருந்தது, சிங்கிள் ஜீன் டிஸார்டர்ஸ்க்கெல்லாம் பண்ணுறது பேர் பிஜிடிஎம் ஆர் மோனோஜெனிக் டிஸார்டர்ஸ். மூணாவது பிஜிடிஎஸ்ஆர் ஆர் ஸ்ட்ரக்சரல் ரிவர்சல். இது அப்பாலேயோ அம்மாலேயோ இந்த மாதிரி ஜீனில் வந்து ஒரு இன்வர்ஷன் இல்லாட்டி ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லோகேஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எம்ப்ரியோ பயாப்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பிஜிடிஏ பற்றி போகலாம், ஏன்னா இதுதான் ரொம்ப மோஸ்ட் வைட்லி யூஸ்ட். பிஜிடிஏ அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வந்து யாருக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் ரிப்பீட்டடாக ஃபெயிலியர் ஆயிருக்கோ, அபார்ஷன் திருப்பி ஆயிருக்கு, மற்ற எல்லா காரணங்களையும் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் காமன் காஸ் வந்து அப்நார்மல் எம்ப்ரியோஸ் தான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. மூணாவது உங்களுக்கு ஸ்பெர்ம் ரொம்ப குறைபாடாக இருக்குது. நாலாவது ஏஜ் ஆஃப் த உமன் வந்து 35க்கு மேலே இருக்குன்னா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது பிஜிடியில் என்ன நமக்கு தெரியும்? நம்பர் 1, இது ஒரு நல்ல எம்ப்ரியோவா இல்லை இது வந்து அப்நார்மல் எம்ப்ரியோவா. ஸோ யூப்ளாய்ட் ஆர் அன்யூப்ளாய்ட். இதில் யூப்ளாய்டு எம்ப்ரியோங்கிறத உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணால் சக்ஸஸ்க்கான சான்சஸ் அதிகம். அன்யூப்ளாய்டு எம்ப்ரியோவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். இதில் 3ஆவது விதமான ஒரு எம்ப்ரியோவும் இருக்குது. இது பேர் மொசைக் எம்ப்ரியோ. இந்த மொசைக் எம்ப்ரியோ பார்த்தீங்கன்னா நார்மலும் கிடையாது அப்நார்மலும் கிடையாது, ஒரு மாதிரி நடுத்தர நிலையில் இருக்கிறது. ஸோ இதில் வந்து லோ மொசைக்குன்னு இருந்தால் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எப்போ உங்களுக்கு நல்ல எம்ப்ரியோ யூப்ளாய்டு எம்ப்ரியோ இல்லையோ. சப்போஸ் ஹை லெவல் மொசைக்குன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒட்டாமல் போகிறதுக்கோ இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கோ இல்லை அப்நார்மலாக பேபி வர்றதுக்கோ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பேஷண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போது பிஜிடிக்கு என்ன அட்வான்டேஜ், எதுக்காக நம்ம பிஜிடி போகணும்? சப்போஸ் இண்டிகேஷன் இருந்தது அப்படின்னா நான் எப்படி பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணுவேன்? ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பிஜிடி போனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டி கரு வளர்ந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற லைவ் பர்த் ரேட் அதிகமாகுது, உங்களுக்கு மிஸ்கேரேஜ் கருச்சிதைவு கம்மியாகும். ஸோ இந்த டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஐவிஎஃப் ஃபெயிலியர் இருக்கும்போது இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரு ஒட்டுறதுக்கான சான்ஸ் அண்ட் லைவ் பர்த்க்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே நோன் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தால் கட்டாயமாக இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் என்னோடதே வந்து பிஜிடிஎஸ்ஆர் பண்ணி சக்ஸஸ் ரேட்டும் ஆயிருக்காங்க. இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கே, அப்போ எல்லாருக்குமே பிஜிடி சொல்லிடலாமா? அது
தேவையில்லாத ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் ஏஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பிஜிடி பண்ணீங்கன்னா நல்ல சக்ஸஸ் ரேட். ஏஜ் நார்மலாக தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் தான் ஐவிஎஃப் பண்ணுறாங்கன்ற போது இது தேவையில்லாத ஒரு விஷயம், அவசியமும் கிடையாது. சில பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது ட்ரை பண்ணால் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பிஜிடியில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கே, நான் வந்து பிஜிடிக்கு போகிறேங்க, எனக்கு எதுனாலும் பரவாயில்ல, எனக்கு சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கணும், நல்ல விஷயம். பட் இதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. சப்போஸ் நீங்கள் பிஜிடி பண்ணீங்கன்னா எல்லா எம்ப்ரியோஸும் அன்யூப்ளாய்ட், அதாவது யூஸ் பண்ண முடியாத எம்ப்ரியோஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொசைக் எம்ப்ரியோஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், என்ன பண்ணலாம் இந்த எம்ப்ரியோஸை வச்சு அப்படிங்கிற போது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ரியோஸ்லையும் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ண முடியாது, இதை நான் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து லேபரட்டரி ப்ராப்ளம், பட் ஸ்டில் இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலாவது, மொசைக் எம்ப்ரியோ அப்படிங்கிறது அதுவாலே இயற்கையாக கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ரியோஸ்ன்னு சொல்கிறாங்க சில பேப்பர்ஸில். ஸோ அந்த மாதிரியான ஒரு எம்ப்ரியோவை நம்ம பிஜிடி பண்ணி அன்னெசரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் போயிடுவோமோ அப்படிங்கிறது நிறைய ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்டோட வருத்தம். ஸோ எனி நியூ டெக்னாலஜி கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க அடாப்ட் பண்ணணும். முதல்ல எப்படி போகுது இன் மேஜர் சென்டர்ஸ், நிறைய வால்யூம் இருக்கிற சென்டர்ஸ்லன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆய்வுகள் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். உடனே அடாப்ட் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அடாப்ட் பண்ணுறதுனால தான் பேஷண்ட்டுக்கு அவுட்கம்ஸ் வந்து நல்லா இருக்க முடியும். எந்த பேஷண்ட்டுக்கு நான் பிஜிடி சொல்லுவேன்னா, ஏஜ் அதிகமாக இருக்குது, ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர் இல்லை ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி லாசஸ், கட்டாயமாக நீங்கள் பிஜிடி போயிடுங்க. இல்லாட்டி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கட்டாயமாக போங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட். பட் நீங்கள் ஒரு யங் பேஷண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற போது, நிறைய எம்ப்ரியோஸ் இருந்தது, ஒரு செலெக்ஷனுக்காக எனக்கு சக்ஸஸ் வரணுங்கிற போது, டேக் அன் இன்ஃபார்ம் டெசிஷன் வித் யோர் கன்சல்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ நியூ டெக்னாலஜி, wonderful technology, so you can go and adapt this technology.